வணக்கம் மக்களே. வடலாண்ட நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் அருண். இன்னைக்கு நம்ம மிட் வீக் நடக்க போற ஜிரோனா எஃப்சியோட ஆட போற அவையில போய் ஆட போற சாம்பியன்ஸ் லீக் கேமோட ப்ரிவியூ தான் பண்ண போறோம். சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜஸ்ல இதுதான் கடைசி கேம். ஸோ இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா எல்லா கேமுமே ஒரே டைம்ல நடக்குது. ஸோ ரணகலமா எந்த கேம் பார்க்கணும், இன்ஃபேக்ட் எந்த கேம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, எந்த கேம் பார்க்க முடியும், எந்த கேம் வந்து நம்ம ஃபோக்கஸ் போடணும், அட்டென்ஷன் போடணுங்கிறதெல்லாம் வந்து யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கடைசி ரவுண்ட் ஆஃப் கேம் ஃபிக்சர்ஸ். அதோட ப்ரிவியூ தான் பண்ண போறோம். ப்ரிவியூ பண்றதுக்கு இன்னைக்கு என் கூட இருக்கிறது அப்படியே வந்து கோட் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே டைரக்டா வந்து அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி நம்ம பழைய 90s இங்கிலீஷ் படத்தோட ஹீரோ மாதிரி வந்திருக்கிறது நம்ம ஹேமந்த். வணக்கம் ஹேமந்த். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இப்பதான் ப்ரோ ஒர்க்ல வீட்டுக்கு வந்தேன். அதான் சரி. அது மழை அப்படி பெஞ்சு. அது அப்படியே அந்த ஒர்க் முடிச்சுட்டு நான் இந்த ஒர்க்குக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல ஹேமந்த். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் ஹேமந்த். ஸோ கண்டிப்பா ப்ரோ. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஜிரோனா கேம் பத்தி தான் பேச போறோம். அப்போ ப்ளஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வந்து டிரான்ஸ்ஃபர் நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் ஆஃப் இன்னும் 4 நாள்ல வந்து ஜன்னலை இழுத்து மூட போறானுங்க. 4 நாள்ல ஜன்னலை இழுத்து மூடுறதுக்கு முன்னாடி எவனா ஒருத்த தூதன் வருவான், மாறி மழை பொழியும்னு சொல்லிட்டு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. அந்த தூதன் வருவானா வரமாட்டானா, எந்த தூதனை பத்தி எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து லிங்க் ஆயிருக்காங்கன்னு கொஞ்சம் லைட்டா பேச போறோம். ஷோ போறதுக்கு முன்னாடி யூஸ்வலா சொல்றதுதான் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் தி சப்போர்ட். நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக போட்ட எபிசோடுக்கு நிறைய பேர் காமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ரெகுலர்ஸ் வந்து நிறைய பேர் காமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் ஒருத்தர் அவர் பேர் எனக்கு வந்து மறந்து போச்சு. ஒருத்தர் வந்து சூப்பரான ஒரு தீபக்கு ஒரு காமெண்ட் போட்டிருந்தாரு. அதுதான் வந்து நான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணணும்னு பார்த்தேன் ஆக்சுவலாக. இப்போ நம்ம யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பாண்டியராஜன், இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுற பாண்டியராஜன் எல்லாருமே இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருக்கு. அது மாதிரி பாண்டியராஜன், பத்ரி எலானோ, ஸ்ரீவத்சன் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எப்பயுமே உங்க கூட பாட் வேற பண்ணுவார். அவருக்கு ஒரு பாட் இருக்கு. ஆமா. அஜித் குமார், மோகன், அஜய், ஹர்ஷத் எல்லாருமே பண்ணிருக்காங்க. இதுல ஒருத்தர் கதீஷ்வன் முனியாண்டின்னு ஐ திங்க் அவரோட தான் ஒன்று போட்டிருந்தாரு. யூ ஷுட் ரிவ்யூ டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட் ஆன் மார்டின் எலின். தீபக்கு நம்ம போன எபிசோட் போட்டதை விவரம் போட்டிருந்தாரு. ப்ரோ நாங்க வந்து ஆக்சுவலா நீங்க சொல்றது புரியுது. ஆல்சோ ரிவ்யூ ப்ளீஸ் ஸ்டடி த கேம் அண்ட் நோட்டிஃபை த பிளேயர் ஆர்க் இன் எவ்ரி மேட்ச் சொல்றீங்க, கரெக்ட். பட் ஆனா ஒரு ஆர்க்குங்கிறது வந்துட்டு நாங்க வந்து இப்ப நாங்க பண்ற ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கேம் ஆன் கேம் வச்சுதான். அதுல ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஆர்க் டெவலப் ஆச்சுன்னா அதை பத்தி நாங்க வந்து பேசுறோம். எப்படின்னா ஆர்க்குனா எங்களுடைய சென்ஸ்ல அவன் வந்து ஒரு அப்போட ஓகே இது இப்படி இருந்துச்சு இப்படி மாறிச்சு அப்படின்னு போறதுக்கு கண்டினியூஸா ஒரு இண்டிகேஷன்ஸ் இருந்தா அதை நாங்க என்னைக்குமே பாயிண்ட் பண்ணியிருக்கோம். மார்டினல்லியோட கேஸ்ல கண்டினியூஸ் இண்டிகேஷன்ஸ் வரமாட்டேங்குது, விச் இஸ் அவனோட லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி தான் அவன் பிரச்சனை. நம்ம ஆர்க்குன்னு பார்த்தோம்னா அவனோட லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு ஆர்க்குனே தெரியும். அதுதான் வந்து நாங்க வந்து எவ்ரி வீக் சொல்றோம். அதுதான் வந்து நாங்க பண்ணின டிஸ்கஷனும் பண்ணதுல ஆக்சுவலா அவன் இருக்கணுமா வச்சுக்கணுமான்னு பண்ணின டிஸ்கஷனே அந்த ஒரு ஆர்க்கை வச்சுதான் நாங்க பண்ணினோம். ஸோ நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஏதாவது பிழை கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா திருத்திக்கிறோம். பட் அகேன் தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம் ஹேமந்த். ஸோ இப்போ வந்து கண்டிப்பா ப்ரோ. இப்போதைக்கு நமக்கு வந்து லிங்க் ஆயிருக்கோம்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இசாக் இசாக் இஸ்கி இஸ்கின்னு கேட்குதுங்கிறது வந்து அது பல காலமா போயிட்டு இருக்கு. இப்போ ஜான்வரியில முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த செஸ்கோ பேச்சு பயங்கரமா அடிபட்டுச்சு ஆக்சுவலா. இவன் தான் வந்து நம்ம வந்து ஜான்வரியில வாங்கிடுவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்றது திடீர்னு வந்து ஒரு யூட்டர்ன் மறுபடியும் அடிச்சு லைப்சேஷ் வந்து கொடுக்க மாட்டாங்க, செஸ்கோ வந்து அங்கேயே இருக்கட்டும், நம்ம திருப்பி வந்து இசாக்கு வந்துட்டு சம்மர்ல போவோம் ஏன்னா வந்து யூரோப்ல அவங்க முடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர அந்த சுச்சுவேஷனுமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம குளறுபடியா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா இதெல்லாம் தான் நேம்ஸ், நம்ம பாக்குற நேம்ஸ். ஏன்னா விலக வச்சு நடுவில் அடிபட்டுச்சு லோன்னு வர்றப்போ. பட் அதுவுமே அப்படியே டோட்டலா டை டவுன் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரைக்கர் சுச்சுவேஷன் நம்ம கூட லிங்க் ஆயிருக்கிற மக்கள் இவங்களெல்லாம் எப்படி பாக்குற? இல்ல இவங்க 3 பேர் தான் வந்து இவாகிறாங்க, பெருசா பேர் தெரியுது. அப்கோர்ஸ் ஃபெர்கியூசன் லோன் பேசிக்கிறாங்க, அதுவும் ஒன்று இருக்கு. பட் இதை தவிர்த்து உனக்கு வெளியில இருந்து யாராச்சும் பிளேயர் விஷ் லிஸ்ட்ல இருக்காங்களா ஸ்ட்ரைக்கர் வரணும்னு சொல்லிட்டு? எனக்கு தெரிஞ்ச மொத்த ஃபேன் பேஸ்மே விஷ் லிஸ்ட் ஒன்னே ஒன்று ஐசாக் தான் ப்ரோ. ஆனா அதை நியூ கேஸ்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் ஆனால் அவன் வந்து அங்கே கான்ட்ராக்ட் வந்து இன்னும் சைன் பண்ணலை. ம், அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் இன்னும் சைன் பண்ணலை அவன். ஏன்னா அவன் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இன்னும் டைம் இருக்காங்க. ம். கான்ட்ராக்ட் எண்ட்லாம் ஆக போகிறதுல அவனுக்கு. ஸோ டைம் இருக்கு அவனுக்கு அந்த டிசிஷன் மேக் பண்ண. ஸோ அந்த சீசன் ரெண்டாவது போட்டு தான் டிசிஷன் எடுப்பான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அஹ், எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பிளேயராக இருப்பான் அவன் பிரீமியர் ஆமா, லீக் கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர். 100 கண்டிப்பா அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். 100 ஆமா. போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆமா. ஆமா. ஸோ ஏன்னா நம்ம அந்த பொதுவா அளவுக்கு. அவனுக்கு சொல்றது வந்து அந்த இன்ஜுரி ப்ரோன்னு சொல்லுவோம், இன்ஜுரி அதுன்னு. இந்த சீசன் ஆமா. சோஃபார் டச்வுட், இந்த சீசன் சோஃபார் வந்துட்டு கண்டினியூஸா ஆடிட்டும் இருக்கான். அது எப்படின்னா தெரியுதுன்னா ஒரு மாதிரி ஓகே அதை தாண்டுற ஸ்டேஜ்ல வந்திருக்கான் ஒரு மாதிரி.
அவன் பாடியை புரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸ் கேம்ஸ் ஆடுறது. அண்ட் நான் விளையாடுற எல்லா கேம்லயும் கோல் அடிக்கிறான் கிட்டத்தட்ட. ஆமா FPL அவன் எடுத்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கவலையே பட வேணாம். ஒரு பீரியட்ல பால்மருக்கு அப்படிதான் வச்சிருந்தோம். பால்மர் எடுத்து போட்டீங்கன்னா நீங்க கவலைப்பட வேணாம். கிட்டத்தட்ட இவனும் அந்த மாதிரி தான் ஆயிட்டான், அந்த ஹாலண்ட் ஆமா. பால்மர் சைட்ல. யா, சாரி, கோன். பிளஸ் ஃபுல் கேம் இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ப்ரோ. வெறும் பாக்ஸ் மட்டும் தான் கிடையாது ஐசாக். பில்டப் பிளே எல்லாமே நல்ல டெக்னிக்கல் பிளேயரு. கோச்சர் இன்ஸ்டிக்ட் அதான் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஐடியல் சனினா அவன் தான். ஆனால் எந்த அளவுக்கு நியூ கேசல் விட்டு கொடுப்பானுங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நம்ம ட்ரை பண்ணுவோம் தான் நினைக்கிறேன். செஸ்கோ எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு bro. எனக்கு அவனோட ப்ரொஃபைல் வந்து, ஆனால் அதான் ரா பிளேயர் அவன். ஐசாக் மாதிரி ப்ரூவன் கிடையாது, ஒரு ரா பிளேயர் தான். ஆனால் சம்பவம் எனக்கு அவனோட ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்தால் எனக்கு ஹாப்பி தான். ஆனால் நல்லா முதுகு அவனை பேஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு, செம்ம. ஆமாம் எப்படி சொல்றது, அந்த ஸ்கின்னி ஸ்ட்ரைக்கர், அந்த ஒரு மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தாலே வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஆமாம் ஆக்சுவலா அந்த அந்த பயங்கரமான அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. அவன் ஆமாம் செர்பியன் வேற. ஸோ அந்த ஜீன்ஸ்லயே வந்து அவனுக்கு வந்து பயங்கர ஒரு அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஸ்டாமினா இது வந்து இருக்கும். அவன் ஜம்ப்பும் பெஜாரான ஜம்பா இருக்கு. ஆமாம் நல்ல நல்ல ஜம்ப்பு, டூ ஃபுட்டட் பிளேயர், பால் ஆமாமா. ஸ்ட்ரைக்கிங்கில் ம் ம் லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துலையுமே சரியான ஸ்ட்ராங் பால் அடிக்கும். ஸ்ட்ரைக்கிங் அவனுக்கு, ஆனா ஆமாம் செஸ்கோக்கு. ஆமாம் நல்லா இப்போ இருக்கிற கேமில் நல்ல ஒரு பால் ஸ்ட்ரைக்கிங் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ எனக்கு அதான் அவன் வந்தால் ரொம்ப சந்தோஷம். நம்ம டீமில் எவனுக்குமே நம்ம ஃப்ரண்ட் லைனில் ஒரு ட்ரெயிட்டு பால் ஸ்ட்ரைக்கிங்ன்ற ட்ரெயிட்டே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவன் வந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவன் ஃபெர்கியூசன்லாம் டீல் விட்டுருணும் ப்ரோ. அவனுக்கு இப்ப அதுதான் இந்த லோன்ல வந்து அதுதான் ஆக்சுவலா ஒரு எனக்கு என்ன தெரியுமா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனோட வந்து ஆக்சுவலா அந்த பிகினிங்ல வந்த 18ல வந்தப்போ ஒரு நல்ல சொல்யூஷனா இருப்பான் தான் எனக்கு தோணுச்சு. நம்ம இன்கேஸ் ஆமாம் நம்மளுக்கு வந்து இப்ப வாங்க போறோம், முடியல 2 இயர்ஸ்ல வாங்கணும்னா. ஆனா அதுக்கப்புறம் அந்த அவன் வந்ததுல இருந்து இது வரைக்கும் கண்டினியூஸா ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் கேம்ஸ் வர, அதுதானே மெயினான இண்டிகேஷனா இருக்கும். நீ ஒரு நாள் விளையாடிடலாம், ஒரு நாள் இந்த ஒரு மேட்ச் நீ டர்ன் அப் பண்ற, அந்த ஒரு மேட்ச் டர்ன் அப் பண்றங்கிறத விட 38 கேம்ல நீ வந்து விளையாடுறியா, அந்த 38 கேம்ல உன்னால கண்டினியூஸா என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, அதுதான். என்ன 80 மில்லியன் கேட்கறானா அதுதான் வந்து எல்லாருமே கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் வந்துட்டு அவன் சைட்ல இருந்து வரா மாதிரி தெரியல எனக்கு. பட் ஆனா இப்போ லோன் இப்போ நோட்டீஸ் பண்ணியா தெரியல, லோனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷனா வரும். அது எப்படி ஆமாம் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அங்கேயுமே வந்து ஒரு மாதிரி குளறுபடி பண்றாங்க. நெட்டோ வந்து நம்ம வந்து பெர்மனன்ட் டீல் ஆக்கிடுவோம். நெட்டோ ஆமாம் ஏதோ 2 மில்லியன் நம்ம கொடுத்து பெர்மனன்ட் டீல் ஆக்கிடுவோம். அண்ட் நெட்டோ வந்து ஐ திங்க் ஹீல் பிகம் தேர்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மேபி ஹெயின் மைட் கம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகே சொல்றாங்க. ஸோ ஓகே அது தெரியல எனக்கு. ஆனால் பயங்கர இன்ஜுரி ப்ரோன் ப்ரோ எவன் ஃபர்கியூசன். அதனால தான் எனக்கு ஒரு சைனிங் மேலே ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்பார்க்கே வர மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி. பிளேயர் ப்ரொஃபைல் வைஸும் நல்ல பிளேயர் தான், அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அதான் ஒரு பயங்கர இன்ஜுரி ப்ரோனான ஒரு பிளேயர். பிரைட்டன்லேயே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எல்பக் வந்து அவனை ஓவர்டேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அதுதானே, அந்த உனக்கு நீ கண்டினியூஸா விளையாட முடியும்னு உன்னால அபிலிட்டி காமிச்சு அதை கன்சிஸ்டன்சி காமிச்சாதான் மேனேஜரும் உன்னை ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சுப்பான். ஆமாம் ஆமாம். ஸோ எனக்கு அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. இன்னொன்று ஜான் டூரன் பேர் அடிப்படுது. ம். ஜான் டூரன் வந்து கால் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு யாரும் கால் ஆன்சர் பண்ணல போட்டிருக்காங்க. கால் பண்ணி என்கொயர் பண்ண ட்ரை பண்ணப்போ. ஆமாம் தெரில ப்ரோ. டெஃபினட்டாக அங்கே ஒரு இது போய்கிட்டு இருக்கு பயங்கரமாக. உனாய் எமரியை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். டூரனா வாட்கின்ஸான்னு சொல்லுங்க அப்படின்னு. சொல்லுங்க 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 அப்படின்னு. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு வாட்கின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் ஏன்னா ஒரு இங்கிலீஷ் பிளேயரு. ஸோ அவனுக்கு இன்னும் டூரன் எங்கே 4 வருஷம் இருக்குல்ல. லாஸ்ட் சீசன் போதானே ஒரு நியூ ஜான்வரியில கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் சைன் பண்ணா ஆமாம் புதுசா, 5 இயர் நியூ கான்ட்ராக்ட். அவனுக்கு. ஸோ அவனுக்கு டூரனுக்கு வெஸ்ட் ஹாம்ல இருந்தும் டிமாண்டு போன சம்மர்லேருந்தே வந்துட்டு இருக்கு அவனுக்கு வெஸ்ட் ஹாம்ல கரெக்ட். இருந்து டிமாண்டு. ஐ திங்க் நம்ம செல்சி ஆல்சோ வாண்டட் him. ஆமாம் செல்சியுமே. பட் யூ கேன் ஆஸ்க் செல்சி ஹூ டசன்ட் செல்சி வாண்ட் ஒரு கேள்வி கேட்கலாம். பட் வந்து ஆமாம் கரெக்ட். அதுதான் எல்லார்கிட்டயும் வந்துரும் அந்த செல்சி. அடிபட்டுச்சு கரெக்ட். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அவனுங்க சொன்னாங்க ஜானோட ஸ்பெல்லிங்கே தப்பா இருக்கு, இவனுங்க தான் ஏன்டா வாங்குறீங்க அப்படின்னு அவனுங்க ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆஹ் அதான் டூரன் வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும் ப்ரோ. ஒரு நல்ல ஒரு பாக்ஸ்குள்ளார நல்ல ஒரு பிளேயர் அவன். காலில் மண்டையில பட்டுச்சுன்னா அவன் நெட்டுக்குள்ளார போயிடுது பால். ஸோ அண்ட் நல்ல எங்க இருந்து பிளேயர் தான். வேணாலும் ஷாட் எடுக்கிறான் ஒண்ணுமே. ஆமாம் ஆமாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஆடினது கிடையாது அவன் 90 மினிட்ஸ் வீக் இன் வீக் அவுட். ஸோ நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் சைனிங்காக பண்ணுறோமா இல்லை எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஆனால் அவனும் ரொம்ப சின்ன பையன் ப்ரோ. ஆமாமா. வயசு. ஸோ தெரில. அதான் ப்ரோ செஸ்கோ ஆர் ஐசாக் தான். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஐசாக் வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஸோ நானும் அதை கிவ் அப் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. இனிமேல் இருந்து ஐசக் அந்த கனவு வந்துட்டு அது ஆமாம் கனவாவே தான் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் முடிவு பண்ணிட்டேன் நானும். ஆமாம். செஸ்கோ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐடியலான பிளேயரு. பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம போன வாரம் பேசின மாதிரி குனியா தான். குட்டியா.
எனக்கு எனக்கு அதான் எனக்கு குன்யாலாம் போவோமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நான் ஜெனுவினா சொல்லணும்னா வந்து குன்யா போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். லைக் ஒரு மாதிரி அந்த அந்த 680 மில்லியனுக்கு ஹோல்ட் ஆஃப் பண்றாங்கன்னா அதுவே வந்து நிறைய டீம்ஸ்க்கு வந்து ஒரு புட் ஆஃப் ஃபேக்டர் ஆயிடும் கண்டிப்பா. நீ அந்த 80 மில்லியன் நீங்க வந்து எதுவும் அந்த அளவுக்கு ஆஃபர் பண்ற மாதிரி இல்ல. எனக்கு நான் பார்த்தது இல்ல, எனக்கு தெரிஞ்சது இல்ல. பட் அகைன் இது அதை தவிர்த்து வெளியில அஃப்கோர்ஸ் விளாஹோவிச் நேம் நம்மளோட எல்லா ஒரு காலத்துல ஹிக்வைன் பென்சிமா எப்படி நம்மளுக்கு வந்து எல்லா டிரான்ஸ்ஃபர் வழியும் லிங்க் ஆவாங்களோ அந்த மாதிரி என்ன ஜான்வரியா இருந்தாலும் சரி சம்மரா இருந்தாலும் சரி விளாஹோவிச் பேர் நம்மளோட லிங்க் ஆயிடும். இந்த வாட்டி ஆச்சு. பட் ஆனா அதை தாண்டி எதுவுமே வந்து லோன்ல போற மாதிரியோ எதுவுமே வந்து ப்ரொசீட் ஆகிற மாதிரி கூட எதுவுமே நடக்கல. விச் ஆமா. வாஸ் எ லிட்டில் சர்ப்ரைசிங். பட் அவன் வந்து அவனை லோன்ல அனுப்ப போறாங்கிறதுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சுன்னா அவன் ஆமா. தான் உங்களுக்கு மெயின் பிளேயர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேயர் தான் அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரெட் பிளாக் மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல பாக்குறப்ப திடீர்னு. என்னடா ஆமா. இவன் இவங்களுடைய யுவென்டஸ்க்கு மெயின் பிளேயர் அவன் ஆட விடாம கோலோ மோனியை வாங்குறானுங்க, இவங்க வந்து இவனை ஆமா. வந்து லோன்ல அனுப்புறாங்கிறது ஒரு அங்க விதமான போய் கோலே போட்டான். குலோமணி அங்க போய் கோலே போட்டான் அதான் ஜுவென்டஸ்ல போயிட்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆமா. பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கோல் தோத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மேட்ச்ல கோல் ஆமா. போட்டாங்க. அதான் சோ ஆமா. அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து அவனுமே தெரியல. இதுல எல்லாத்தையும் வந்து வெளியே ஒரு ப்ரொஃபைலா இருக்கிறது வந்து கியோகரஷ். ம். அவனுமே வந்துட்டு எப்படி சொல்றது இப்ப போர்ச்சுகல்ல வந்து வாரம் கோல் போட்டுக்கிட்டு தான் இருக்கான். சாம்பியன்ஸ் லீக்லயும் போடுறான். நம்மளோட ஃபால்டர் பண்ணா. பட் நம்மளோட ஃபால்டர் பண்ணதுக்கு ஒரு ரீசனுமே வந்துட்டு சலீபா கேப்ரியல் இருந்ததுனாலதான் அந்த பாயிண்ட்ல. ஆக்சுவலி ஆக்சுவலா நம்மளும் நல்லா ஆடிருப்பான் ப்ரோ. ஆனா அவன் ஆமா ஆமா நல்லா ஆடினா. கேப்ரியல் போனதுக்கு இன்ஃபேக்ட் எவனோ ஒருத்தன் கேப்ரியலோ சலீபா ஒருத்தன் வந்து தூக்கிடுவோம். கிவியார் வருவான். கிவியாரை நல்லா படுக்க போட்டான் ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு ஆமா. நல்லா இது பண்ணும். அவனுமே ஒரு நல்ல ப்ரொஃபைல் தான். பட் அவனுக்குமே வந்துட்டு எவ்வளவு ரிலீஸ் கிளாஸ் இருக்கு, அவன் வந்து அதுக்கு போவாங்களா இல்ல ரிலீஸ் கிளாஸ் மேல பே பண்ணி வாங்குவாங்களா எதுவுமே தெரியல. பிளஸ் அவனுக்குமே வந்து அந்த யுனைடெட் அமோரம் லிங்க்ஸ் இருக்கிறதுனால அவன் யுனைடெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற சம்மர்ல வேற பேசிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ தெரியல. ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் நம்ம ரெண்டு பேரோட சாய்ஸுமே ஸ்ட்ரைக்கர்னு வந்தா இசக் தான். பட் இசக் வரமாட்டான். அப்படி வராத பட்சத்துல ஐ கெஸ் வீல் ஹேவ் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் சிஸ்கோ. வந்ததை வந்து இது என்னது ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். தலைவர் ஆமா. சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி தான் அப்படி ஆமா. எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி. அதுல அதை தவிர்த்து வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸ் லிங்க் ஆயிருக்கு. ஒன்னு வந்து லைக் எப்படி சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓடகார்டு வந்து ஒரு சாகா பார்த்தோம். நம்ம அந்த 16 வயசு பையனா இருக்கிறப்போ எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம அறிவு ப்ரோ தான் போட்டிருந்தாரு. ஒரு பொண்ணு பாக்குற இது மாதிரி வந்துட்டு இவன் எல்லாரையும் போய் பார்த்துட்டு இருக்கான், எங்க கல்யாணத்தை முடிக்க போறான்னு தெரியலன்னு. ஆனா அதுல வந்து எண்டில் வந்து கடைசியில் ஆக்சுவலா இப்போ இட்ஸ் கம் டவுன் டு வெரி ஃபியூ டீம்ஸ். ஐ திங்க் ஆஸ்டன் வில்லா, நாம அதுக்கப்புறம் வந்து சம் அதர் டீம் ப்ராபப்ளி டாட்மண்ட் நினைக்கிறேன். சிட்டி போயிட்டு வந்தான்னு கேள்விப்பட்டேன். ஆமா சிட்டி ஆனா போயிட்டு வந்தான். ஆனா வந்து அவங்க வந்து சிட்டி வந்து அவுட் ஆஃப் த ரன்னிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா. அவங்க இல்ல, ஏன்னா அவங்க இருந்திருந்தாலுமே வந்துட்டு அவங்க டீம்ல ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஜிரோனாக்கு லோன் அனுப்பணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆமா. ஒரு எப்படி ஆமா. முடியுது பெருசு எக்கு கரெக்டா ஜிரோனால வந்துட்டு ஜிரோனால தான் வந்துட்டு இது முடியணும். அங்கதான் போய் லோன் அனுப்பி அவனுக்கு வந்து கேம் டைம் கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து லைக் ஐ ஐ ஐ திங்க் அந்த அந்த இது வந்து ரன்னிங்ல இல்ல சிட்டி. அவங்க வந்து ரூல்ட் அவுட்டுங்கிற மாதிரி தான் பேசினாங்க. பட் ஆனா எல்லாமே இட் சீம்ஸ் லைக் இட் வில் கம் டவுன் டு பிட்வீன் அஸ் அண்ட் ஆஸ்டன் வில்லா அந்த மாதிரி தான் வந்து சொல்றேன். ஆஸ்டன் வில்லா இப்போ எமிலியானோ போண்டியானோ ஒருத்தன் வச்சிருந்தாங்கல்ல, அவங்க கூட போயிட்டான். ஆமா, கிளம்புறான் அவன். ஸோ அதனால வந்து லெவர்குசன். அங்க டெஃபினட்டா ஒரு ஸ்டார்டிங் ஸ்பாட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு வந்து இன்னும் கேம்ஸ்ல இன்வால்வ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஏன் தெரியல. ஆனா அவனுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா செரனேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். அவனை நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறான். அவனோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தா வந்துட்டு இப்ப எல்லா டாக்டிக்கும் வந்து அப்படியே வந்து ரேபிஸ் வந்த நாய் மாதிரி நாங்க சைட்ல ஊறிட்டு இருக்கானுங்க. அப்படியே டேய் இவன் அது பண்ணுவான் இது பண்ணுவான். லேம்பாட் மாதிரி எட்டா போய் வந்து கோல் அடிப்பான், பாக்ஸ் கிராஷ் பண்ணுவான், 10 ஆடுவான். அதுக்கப்புறம் வந்து ஜூட் மாதிரி வேலை பார்ப்பான். டேய் என்னடா அப்படியே நம்ம வந்து மைண்ட்ல வந்து ஒரு மேஜிக் பிளேயரை யோசிச்சோம்னா அதெல்லாம் சேர்த்து போட்டு கம்பைன் பண்ணி வரா மாதிரி ஒன்னு சொல்றாங்க. நிப்பான் பத்தி நீங்க ஏதாச்சும் பாத்தியா சார்? நிப்பான் பத்தி அதான் ப்ரோ. நம்ம ட்விட்டர்ல பாக்குறது தான். 18 வயசு பையன் தெரியும், ரோசன்பர்க்ல ஆடிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு எப்படி பிரீமியர் லீக்ல உடனே அந்த நம்மளுக்கு ஸ்கில். இன்டகிரேட் எப்படி பண்ணுவாங்கங்கிறதும் எனக்கு ஆமா. தெரியல. ஆமா, எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரேரா தான் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு ப்ராடிஜி அவுட் சைட்ல இருந்து அப்படியே உள்ள வந்து ம் அப்படியே பிக்கப் பண்ணி கரெக்ட் ஆடுறது கரெக்ட் மேக்ஸ். கரெக்ட். இப்ப நம்மளுக்கு ஆடிட்டு இருக்கிற 17 18 வயசு பசங்க எல்லாருமே இந்த சிஸ்டம்ல இருந்து இங்கிலாந்துக்குள்ள இருக்கிற ஆமா. ஏதாச்சும் ஒரு சிஸ்டம்ல இருந்தே வர பசங்க தான் வந்திருக்கானுங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமா. ஸோ அந்த மாதிரி பெருசா கேள்விப்பட்டது இல்லை. ஆனா அதான் ஹைப் பண்றானுங்க. ஆஹ் நல்ல பேர் இருக்கு. ஸோ பார்ப்போம். டெஃபினெட்லி ஒன் ஃபார் த ஃபியூச்சர் தான் ப்ரோ, நாட் ஃபார் இமீடியட் சக்சஸ். ஸோ வாங்கினோம்னா ஆமா, வாங்கணும்னா எக்ஸாக்ட்லி. ஸோ ஆ. பார்ப்போம் என்ன என்ன பண்றோம் அப்படின்றது.
ஆனா அதான் ப்ரோ, இந்த மாதிரி சின்ன பிளேயர்ஸ்க்குலாம் எப்பயுமே இந்த ஹைப் இருக்கும். இந்த மாதிரி ப்ராடிஜிஸ்க்கு அந்த ஹைப் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹைப் தான் டிரைவ். அவனுக்கு ஆல்ரெடி பாத்தீங்களா அடிடாஸ்ல அந்த ஒரு பூட்டுக்கு அவனுக்கு யாருக்கு? நிப்பானுக்கு அப்படியா? ஆஹ் என்னது? புது ஆமா, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் அந்த இது மாதிரி? அடிடாஸ், ஆமா அவனுக்கு அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரிலாம் கூட கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஓ ஸோ வாவ். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு நான் பார்த்தேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அவனோட இதில். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு எது பிஆரும் இருக்கு. ஸோ ஸோ பார்ப்போம் எங்கே போய் எண்ட் ஆகிறான் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஓடிகார்டுன்ற அந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறானுங்க நார்வே ஆளுங்கலாம். ஆமா ஆமா. நம்ம கிளப்புக்கு வந்தால் சந்தோஷம் தான் ப்ரோ. ஆனால் அதான் ஒன் செகண்ட், ஆனால் இது வந்து ஆர்டடாக் ஒரு டெஸ்ட் தான். இந்த பிளேயர் அவன் எப்படி க்ரூம் பண்ணுறான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடிஜியை எப்படி க்ரூம் பண்ணுறான் அப்படின்றது அவனுக்கும் கோச்சிங் ஸ்டாஃபுக்கும் ஒரு டெஸ்ட் தான் வாங்கணும்னா. கண்டிப்பா. அப்ப லாஸ்டா நம்மளுக்கு லிங்க் ஆன மெயின் அட்டாக்கர்னு பார்த்தா டெல்லு. டெல்லு வந்துட்டு ஒரு 7-8 டீம் வந்து அவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அதனால வந்துட்டு அவனும் வந்து டெல் வந்து சின்ன பையன். பயன் மியூனிக்ல வந்து விங்கர் அவன். ஆமா ஆமா, விங்கர் ஸ்ட்ரைக்கரும் ஆடுவான்னு நினைக்கிறேன், சென்ட்ரல்லையும் ஆடுவான்னு கரெக்ட். நினைக்கிறேன். அந்த மாதிரியான பிளேயர் தான் அவன். ஸோ அவனுமே வந்து லோன் ஆப்ஷன். ஏன்னா கடந்த 3-4 கேமா வந்துட்டு அவங்க கிட்ட வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பயன்னு நம்ம யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் மெயினா நாப்ரி, சானே, கிங்ஸ்லி கோமன் எல்லாரும் இருக்காங்கிறப்ப இந்த 10 சின்ன பையனுக்கு வந்துட்டு அன்லெஸ் யூ ஆர் லைக் அ மேனேஜர், ஓகே இவங்கெல்லாம் வேணாண்டா, நான் இவனை போட்ட தைரியமா ஆடுவேன்னு எடுக்காத ஒரு மேனேஜர் ஆக்க வரைக்கும் கஷ்டம் தான் கிடைக்கிறது. ஸோ அதனால ஒரு ஒரு 7-8 டீம் அவன் பின்னாடி இருக்காங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க லோனுன்னு வர்றப்போ. பட் அவன் வந்து செல்சி ரூல் அவுட் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அஸ் யூஷுவல் செல்சி எல்லாருக்கிட்டும் வந்துருவாங்க. அவன் ரூல் அவுட் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. பட் தெரியல நமக்கும் எனக்கு வந்து என்ன அளவுக்கு உண்மை என்ன எதுன்னு தெரியல. அதை பத்தி ஏதாச்சும் கான்கிரீட்டா ஏதாச்சும் பாத்தியா நீங்க? இல்லை ப்ரோ, நானுமே இந்த ரூமர்ஸ் பார்த்தது தான். ஒன் செகண்ட் ப்ரோ, 19 வயசு பையன் தான் ப்ரோ. ம். எனக்கு அந்த பிளேயர் ப்ரொஃபைலை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிடுது. டேய், எவனாவது ஒரு நல்ல ஒரு ப்ரூவன் பிளேயராக வாங்குங்கடா. இப்போ ஒரு 23-24 நல்ல ஒரு பீக்கில் ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்த டீம்லனா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இவனே இப்போ இவனை கூட்டாந்து இவனை க்ரூம் பண்ணி இவனை டீமோட அட்டாச் பண்ணி அதை பண்ணுறதுக்குள்ளார அவன் திரும்பி வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுவான். இல்லை இப்படி நம்ம இப்போ ஒரு லீகோ ஏதாச்சும் அடிச்சு வந்தோம்னா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டோம்ல. நம்ம என்ன க்ரூம் பண்ணலாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இப்ப நம்ம ஏதாச்சும் அடிக்கணும்னு போயிட்டு இருக்கிற நேரத்துல பிளேயருக்கு வந்து க்ரூம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமாம், பில் எனக்கு பண்றது. அதுதான் இரிட்டேட் ஆகுது. ஒரு எம்பூமோ டாக்ஸ் வர மாட்டேங்குது, ஒரு குடூஸ் டாக்ஸ் வர மாட்டேங்குது. அதெல்லாம் வந்தா நான் எக்ஸைட் ஆவேன். அதை விட்டுட்டு இவனுக்கு என்னடானா ஒரு டேம்ஸ் கார்டு கூட எனக்கு ஓகே ப்ரோ. பிரென்ஃபோர்ட்ல இருந்து ஒரு டேம்ஸ் கார்டு நல்லா எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கான். அவன் கேம் நல்லா ஆடுறான். இவன் செமென்யோ அவன் கூட சூப்பர் ஆப்ஷன் இதுல ஆமா பவுன்மவுத். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரூவன் பிளேயர் இல்லாம லீக்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயரோ இல்லை வேற ஒரு லீக்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்கிற பிளேயரோ அந்த மாதிரி சொல்லாம சம்பந்தமே இல்லாத ஒரு 18 வயசு பையன் நார்வேல எங்க ஆடுன்னு இருக்கான் அவன். டெல்லு பெஞ்சில் உட்காந்துருக்கான் பேர் முடிச்சுல அவன். ஸோ இந்த மாதிரி பேர் கேட்கும்போது அதான் டேலண்ட்லாம் நம்ம குறைய சொல்ல போகிறது, எல்லார்கிட்டயுமே டேலண்ட் இருக்கு. அப்சல்யூட்லி வாட் வி நீட் அண்ட் வாட் தே பிரிங் அப். அதுல வந்து இந்த சின்ன பசங்க பேர்லாம் கேள்விப்படுறப்ப என்னடா இவ்வளவு பெரிய கேப் இருக்குங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆமா. கண்டிப்பா. ஸோ அது யா சும்மா ஜஸ்ட் ஆடிங் நம்பர் டு த ஸ்குவாட் தான். அதுக்கு அடுத்துட்டு பெருசாலாம் அவனுங்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சரி. அதுதான் எனக்கு. இப்ப $1,000,000 கொஸ்டின். நம்ம இதுல எவனா ஒருத்தனை கொண்டு வருவோன்னு உன் ஆள் மனசு நிஜமாவே உண்மையா ஃபீல் பண்ணுதா? யாராவது ஒருத்தர் கொண்டு வருவோன்ட்டு? இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சைனிங் பண்ணுவோன்னு தான் நினைக்கிறேன். அது அவ்வளோதான். ஓவராலாகவே மொத்த இந்த விண்டோவுக்கு ஒரு சைனிங் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. மேபி வேறு எது நடந்தாலும் ஹாப்பி தான். எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் வந்தால் ஹாப்பி தான். அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து சுத்தமா ஒருத்தனை கூட வாங்குவோம், இந்த ஸ்வெர்னிப்பான் கூட வாங்குவோங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை எனக்கு. நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன் நான். இவங்க வந்து ஏதோ வந்து ஒரு நான் அது ஆக்சுவலா ரீசெண்டா கூட சொன்னேன். எனக்கு இந்த இவங்க ஓனர்ஸ் வந்து பிஹேவ் பண்றதை பார்த்தா ஓகே அவன் எப்படியாச்சும் தேர்த்தி ஃபோர்த்து கொண்டு வந்துருவான் இந்த சீசன். நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் விளையாடுற அந்த ஸ்பாட்ஸ்குள்ள இருந்துட்டு சம்மர்ல வந்துட்டு நம்ம கரெக்டா பிஎஸ்ஆர்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் அவுட் கோயிங் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும்னாலுமே அது வந்து ஐ திங்க் இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஜின்சென்கோ லீவிங். ஸோ அவனுக்கு ஒரு 20 மில்லியனுக்கு வந்து அவனை வித்துட்டோம்னா மேபி அவனை வித்துட்டு நிப்பான் கொண்டு வரது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி இவங்க என்னமோ யோசிக்கிறது என்ன இல்லாட்டி எந்த ஒரு சேம் டீமா இருந்தாலுமே 4 அட்டாக்கர் வச்சுட்டு நீ வந்து ஒரு ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை விளையாடுன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க. போர்டு கரெக்ட். கொஞ்சமாச்சும் நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்றேன், இல்லாட்டி ஆர்டேட்டா கிட்ட வந்து நீ இவனை வச்சு விளையாடுறா, ஏதாச்சும் வந்து அகாடமி பிளேயரை வச்சு விளையாடுறா அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல வச்சு செய்வாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வரல. பிளஸ் நம்மளுக்கு வர்ற பிக்சர் லிஸ்ட்டுமே வந்து நம்மளே அன்பார்ச்சுனேட்டா நம்மள ஒரு பொசிஷன்ல போட்டுக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம வந்து பாயிண்ட்ஸே டிராப் பண்ண முடியாதுன்னு.
விச் மீன்ஸ் தட் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் செய்யறதுமே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிற சுச்சுவேஷனை நம்மளே போட்டுக்கிட்டோம். அது மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு மாதிரி ஓகே நம்ம ஃபோர்த் முடிச்சிடுவோம் எப்படியாச்சும் தள்ளிட்டு அந்த ஃபோர்த் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம், சம்மர்ல நம்மளுக்கு தேவையான டார்கெட்டை வாங்குவோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சுபிமெண்டி வேற வரான், அந்த மாதிரி எல்லாம் வரான்னு ஒரு பேச்சு வருது. நான் வரான்னு சொல்ல ஆமா மாட்டேன், வரான்னு ஒரு ஆமா பேச்சு வருது. ஆனா அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு அதான் தோணுது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் டு பிரிங் எனி ஒன் விச் இஸ் லைக் நம்ம நினைக்க வேணும்னா போராட்டம் பண்ணலாம், பட் இட் இஸ் கோயிங் டு எண்ட் ஓவர். ஸோ பேசிக்லி அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன்ங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். இப்போ நான் ஒரு மாதிரி ரிசைன் ஆயிட்டேன். ஓகேடா, எல்லாமே இன்னர் பீஸ் தாண்டா நம்மளுக்கு முக்கியம், இதை பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி ஆஃப் ஃபேன் பேஸ் வந்து அந்த மூட்ல தான் இருக்கானுங்க. ரிசைன் ஆயிட்டாங்க, ஆமா ஒரு மாதிரி சரண்டர் ஆயிட்டாங்க. ஓகேடா, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, அடுத்த சீசன் ஆமா இந்த சீசன் எப்படினாலும் இதுக்கு மேல தேத்த முடியாது, கஷ்டம், நம்ம ஃபோர்த் ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ள போயிடலாம் தான் பாக்குறாங்க. பட் யா லெட்ஸ் சி. ஐ மீன் லைக் நீ என்ன வேணா மெடிக்கல் மிராக்கல் ஏதாச்சும் நடக்குதா பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை கம்மி தான், பட் பார்க்கலாம். யா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வரைக்கும் டிரான்ஸ்ஃபரோட கவரேஜ். நான் சொன்ன மாதிரி 4 நாள்ல ஜன்னலை மூட போறாங்க. அதுக்குள்ள எவனாச்சும் கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா, உங்களுடைய ஹோப் என்ன இருக்கு அதை பத்தி சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதே போல கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு யார் ப்ரிஃபரன்ஸா இருப்பாங்க, விங்கரா ஸ்ட்ரைக்கரா? ஏன்னா கண்டிப்பா ஒரு அட்டாக்கர் வேணுங்கிறது தெரியும், அதுல யாராச்சும் இருப்பாங்கன்னா சொல்லுங்க. ஸோ மூவிங் ஆன், நம்ம அப்படியே ஜிரோனா மேட்சுக்கு போயிடுவோம். ஜிரோனான்னு பார்த்தோம்னா போன சீசனோட லாலிகா சக்சஸ் ஸ்டோரினா அது ஜிரோனா தான். இவனுங்க வந்து ஆமா இந்த சிட்டி குரூப்போட ஒரு இருக்கிற ஒரு டீம். அஃப்கோர்ஸ் மும்பை சிட்டி எஃப்சி, ட்ரோயஸ், இந்த மாதிரி வந்து நிறைய டீம் இருக்காங்க, அங்கே எதுவும் இருக்காங்க. போன சீசன் வந்துட்டு 38 மேட்ச்ல வந்துட்டு 7 மேட்ச் தான் தோத்துருக்காங்க ஜிரோனா. 7 மேட்ச் தோத்து 81 பாயிண்ட், தே ஃபினிஷ் தேர்ட். ஆனா இந்த சீசன்ல அதுக்குள்ளேயே 7 மேட்சுக்கு மேல தோத்துட்டானுங்க, 8வது இருக்கானுங்க. தேவ் லாஸ்ட் 9 கேம்ஸ் அவுட் ஆஃப் 21 கேம்ஸ் ஆஃப் ஆமா இட். அந்த மேஜிக் ஆஃப் லாஸ்ட் சீசன் வந்துட்டு இல்ல சுத்தமா. ஐ டோன்ட் நோ எதனால, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பிளேயர் லூஸ் பண்ணாங்களா இல்ல ஜென்ரலா பிளேயர்ஸ் லூஸ் ஒரு லூஸ் பண்ணாங்களா? ஆமா ஓகே ஸோ ஓகே. பிளேயர்ஸ் நிறைய லூஸ் பண்ணானுங்க. சாம்பியன்ஸ் லீக்ல அவங்க அவுட் ப்ரோ ஆல்ரெடி. ஸோ ஆமாமா, அவங்க அவுட்டு, அவங்க அவுட்டு. அவங்க வந்து எதுவுமே தே ஹேவ் நத்திங் டு பிளே ஃபார் இந்த சாம்பியன்ஸ் லீக் அன்லெஸ் லைக் வந்து சிட்டி வந்துட்டு ஏதாவது உள்கூத்து வச்சுட்டு டே இவங்களை போயிட்டு ஏதாச்சும் குழப்பி விடுங்கிறான்னு ஏதாச்சும் சொல்றதுக்கு இல்லாத வரைக்கும் அவங்களுக்குமே வந்து ஜெனுவினா சாம்பியன்ஸ் லீக்ல விளையாடுறதுக்கு எதுவும் இல்லை. ஆமா ஆனா நான் சர்ப்ரைசிங் அவங்களோட ஒரு மேட்ச் பார்த்தேன் இந்த சாம்பியன்ஸ் லீக் இந்த ரவுண்ட் ஆஃப் ஃபிக்சர்ஸ்ல யாரோட? லிவர்பூலோட ஆடினானுங்க அவனுங்க ஒரு மேட்ச். ஓகே ஓகே. அந்த மேட்ச் நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன். ஆக்சுவலி டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், சொன்னா நான் இப்போ பார்க்க முடிஞ்சது அந்த மேட்ச். சூப்பராக ஆனானுங்க அந்த மேட்ச். ஆக்சுவலி 1-0 தான் லிவர்பூல் ஜெயிப்பானுங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். 1-0 அந்த மாதிரி ரொம்ப டைட் ஸ்கோர்ல என்ன தான் ஜெயிச்சிருப்பானுங்க. ஜிரோனா ஆட்டம் காமிச்சிருப்பானுங்க லிவர்பூலுக்கு ஆக்சுவலி அந்த மேட்ச். சூப்பராக ஆடி இருப்பானுங்க. லிவர்பூல் வந்து ஒரு 1-0 தான் அவே கேம். சாலா பென்ல ஜெயிச்சிருக்கானுங்க. ஆமா ஒரு மாதிரி ஸ்மாஷ் அண்ட் கிராப் பண்ணி தான் லிவர்பூல் ஜெயிச்சிருப்பானுங்க அந்த மேட்ச். ஸோ ரொம்ப அப்போ நானும் பரவாயில்லையப்பா நல்லா ஆடுறானுங்களேப்பா அப்படின்ற மாதிரி. அந்த சிட்டி ஸ்கூல் ஆஃப் ஃபுட்பால் தான், நல்லா நீட்டா பாலை வச்சு பில்டப் ப்ளே பண்ணி ரொம்பவே தண்ணி காமிச்சிருப்பானுங்க அன்னைக்கு லிவர்பூலுக்கு. எஸ்பெஷலி அந்த நம்பர் 10 ஒரு சின்ன பையன் தான் ஆடி இருப்பான் அவனுக்கு. இதில் அந்த கொலம்பியன் பிளேயர், அவன் பேரை மறந்துட்டேன். சூப்பராக ஆடினான் அன்னைக்கு அந்த மேட்ச்சில். அவன் எனக்கு ரொம்ப தனியாக தெரிஞ்சான். ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர் தான், ஒரு நம்பர் 10 ஆடி இருப்பான், கொலம்பியன் பிளேயர். சம்திங் ஏதோ வரும் ப்ரோ, அல்ப்ரா அஸ்பிரியாவா? அஸ்பிரியா அஸ்பிரியா. ஆமா அவன் நம்ம கூட லிங்க் ஆனான்னு நினைக்கிறேன் ஒரு விண்டோக்கு முன்னாடி. ஆக்சுவலா சும்மா அந்த ஒரு மல்டிபிள் ரூமர்ஸ்ல இவனோட பேர் எனக்கு வந்து பார்த்தாம ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா ஒரு ரூமர். சூப்பரா நான் லிவர்பூலோட சூப்பரா ஆடி இருந்தான் அன்னைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் கேம். தனியா பிச்சில் தனியா தெரிஞ்சான் அவன் தான் அன்னைக்கு அந்த பிளே மேக் பண்றதுல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா நம்பர் 10 சூப்பரா ஆடி. ஆனா எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தானு பார்த்தேன், ஸ்குவாட்லேயே இல்லை. மேபி ஏதோ இன்ஜுரி ஆயிட்டானான்னு தெரியல. ப்ளஸ் நம்மளோட இப்போ ரிஸ்க் எடுப்பாங்களோன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டம்மி ஃபிக்சர் தான் இது ஜிரோனா. ஆனா எனக்கு வந்து எலிஃபண்ட் இந்த ரூம் அட்ரஸ் பண்ணும் ப்ரோ. நீங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க இதுல. நாளைக்கு தாமஸ் பார்ட்டே டீமோட டிராவல் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா ஸ்பெயினுக்கு? மாட்டான். அப்ப என்ன ப்ரோ, நம்ம ஆஸ் அ கிளப்பா அவனை என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு உண்மையாலே இந்த சீசனு தாமஸ் பார்ட்டே எனக்கு பாராட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அவன் கேமுக்கு. ஆனா அவனை சுத்தி இருக்கிற அந்த கிரே ஏரியானால எனக்கு வந்து அதை பாராட்டணுன்ற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு இப்ப இந்த கொஸ்டினுக்கே வந்து நான் போக மாட்டாங்கிறது சும்மா நான் ஒரு ஸ்பெகுலேஷன்ல தான் சொல்றேன் நானு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு என்னுடைய ஸ்டாண்ட் ஒண்ணுதான். எனக்கு வந்து ஐ ஹேவன்ட் ஆஸ் ஒரு ஒரு ஜென்ரலா ஃபுட்பால் பார்க்கறவனை தாண்டி ஒரு ஜென்ரல் ஹியூமன் பீங்கா
அவனுக்கு வந்து அக்யூசேஷன் சொல்லி தான் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேனே தவிர்த்து ஒரு விஷயத்துல கூட கான்கிரீட்டா இதுதான்டா அவனை லிங்க் பண்ணுதுன்னு சொல்ற மாதிரி நான் வந்து பார்க்கல. கரெக்ட். எனக்கு அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக்கா இருக்கு. நான் என்னுடைய ஒப்பீனியனும் தான், இஃப் இட் ரியலி ஹேப்பன்ட் அண்ட் இவனுக்கு அகேன்ஸ்டா நல்ல வந்து ப்ராப்பரான வந்து எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அந்த மெயினா நம்மளுக்கு வந்திருக்கிற எவிடன்ஸ் வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் வந்திருக்கு. அது ஈஸிலி மேனிப்புலேட் யாரு வேணா பண்ணலாம். அது நான் போட்டு காமிப்பேன் அதை வந்து இது பண்றதுக்கு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒரு சைட் ஆஃப் ஃபுட்பாலர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த பவர், அந்த மணி, அந்த அந்த இது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த போதைன்னு சொல்லுவாங்கல்ல, இட் ஹஸ் லெட் அ லாட் ஆஃப் ஃபுட்பாலர்ஸ் டு டூ திங்ஸ் தட் நார்மலி அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு ஒன்று இருக்கு. பட் அதே சமயம் இப்போ ஒரு நெய்மார் கேஸா இருக்கட்டும், இல்லாட்டி இன்னொரு பிளேயர் ஏதோ ஒரு கேஸ், அந்த ஐ திங்க் எவன் பேரு ஞாபகம் இல்லை, தட் இது நம்ம ஃபால்ஸ்லி சிட்டி பிளேயர் கூட இப்போ எல்லாம் ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணி அதுக்கு வந்து இவங்க வந்து அவசரப்பட்டு ஒண்ணு எடுத்து அதுல இருந்து வந்து இவனுக்கு என்ன நடக்குதுன்னு கிளியரா தெரியாம, எனக்கு நான் என்னுடைய பொசிஷன் வந்து எனக்கு கிளியரா தெரியல இது நிஜமாவே வந்து ஒரு உண்மைதானா. ஏன்னா இப்போ நம்ம சொசைட்டின்னு இருக்கிறது வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்தாலே இமீடியட்டா வந்து ஓகே அவன் தப்பு அப்படி சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஸோ ஃபார் மீ ஐ ரியலி அன்லெஸ் ஐ சி ப்ரூஃப் எனக்கு வந்து இதுல வந்து இதுவும் அவன் ஜெனுவனாவே கில்ட்டி தானான்னு எனக்கு தெரியல. நம்பர் ஒன். நம்பர் டூ கரெக்ட். வந்துட்டு இஃப் ஹி இஸ் ஜெனுவன்லி கில்ட்டி, இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அவன் என்ன பொறுத்த வரைக்கும் அவனை எனேபிள் பண்ணவங்க எல்லாருமே கிளப் அவுட் தூக்கணும். சேம். யா. எனக்கு எனக்கு அதுதான் என்னோட இப்போ ஓகே இப்போ அவன் வந்துட்டு ப்ரூஃப்க்கு வெயிட் பண்ற இல்லாம ஓகே ப்ரூஃப் வந்துருச்சுன்னா இப்ப இவ்வளவு நாளா நீ வந்து இக்னோரண்டா இருந்திருக்க முடியாது. நீ மேனேஜரோ இல்ல ஒரு டிஎஃப்ஓ ஸ்போர்ட்டிங் டைரக்டரோ இல்லாட்டி நீ ஓனரோ, இவ்வளவு பெரிய இஷ்யூ, அது சாதாரண இஷ்யூ இல்ல, இவ்வளவு கரெக்ட். பெரிய இஷ்யூன்னு வர்றப்போ நீ இக்னோரண்டா இல்ல எனக்கு இதை பத்தி ஐடியாவே இல்ல, எனக்கு தெரியாது, நான் பாட்டி நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியாது அந்த பாயிண்ட்ல வந்து. ஸோ கரெக்ட். என்னுடைய ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு வந்து ஐ எம் திங்கிங் அது நடந்துச்சுன்னா எனக்கு நான் எப்படி வந்து மொத்தமா அந்த கிளப் ஆஸ் அ ஹோல நான் எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணுவேங்கிறது எனக்கு இன்னும் சர்டனா தெரியல. ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா ஆனா ஆல்ரெடி ஆட்டுட்டா அவுட்லயே போட்டோம். ஆனா என்னால வந்து அதை ஏத்துக்கவே எனக்கு முடியாது. அதுதான் என்னால சுத்தமா ஆமா. ஏத்துக்க முடியாது. இது உண்மையா இருந்ததுன்னா ஆமா. என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா இது வரைக்கும் இது உண்மைன்னு சொல்றதை விட இது உண்மையா இல்லாம இருக்கலாங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் ஆமா. பர்சனலா. ஸோ அதனால வந்து ஐ ரியலி டோன்ட் நோ. அண்ட் இதுக்கு ஏத்த மாதிரியுமே வந்து எவ்ரி டைம் திஸ் கம்ஸ் அப் ஏதாச்சும் ஸ்பெயின்னு ஒரு அசோசியேட்டடா வந்தாலே இவன் வந்து போக மாட்டான். ஆமா. எனக்கு அதனாலதான் அதுவும் நான் கேட்டேனே, நாளைக்கு அவன் டீமோட டிராவல் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது. நாளைக்கும் இப்போ மொத்த ஸ்குவாடே ரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ் ஆஹ் மொத்த ஸ்குவாடே ரெஸ்ட் பண்றாங்க, தாமஸ் பாடி டிராவல் பண்ணலன்னா அது வேற. வேற ஆனா கரெக்ட். ஸ்குவாடு ஃபுல்லா டிராவல் பண்ணுது, தாமஸ் பார்ட்டிக்கு மட்டும் ஒரு சின்ன நிகில் ஹீஸ் ஹேண்ட்லிங் சின்ன நிகில்னா எனக்கு வந்து எனக்கு டவுட் ஜாஸ்தி தான் ஆகும். டிசப்பாயிண்டட் வித் அவர் கிளப் தான் ப்ரோ நான் Yeah, சொல்லுவேன். yeah, கண்டிப்பா ஐ வுட் அதுக்கு அக்ரி. டிசப்பாயிண்டட் வந்து சின்ன வார்த்தை, அதோட என்ன இங்கிலீஷ்ல பெரிய வார்த்தை அப்சல்யூட்லி என்னன்னு தெரியல. அப்சல்யூட்லி ஆமா. இது வந்து ஆமா. டிசப்பாயிண்டட்ங்கிறது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி நம்ம பார்த்தோம் தான். ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆமா. அதான் சொல்றேனே, ஜெனுவினா எனக்கு தெரியல. ஆனா ஜெனுவினா நிஜமாவே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாரையும் துப்பி இப்ப எல்லாம் வந்துட்டு அவன் மேல கேஸ் போடணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீ இவ்வளவு தெரிஞ்சுட்டும் நீ எனேபிள் பண்றேன்னு. பட் அகேன் ஆமா. ஓப்பன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ ஆமா. என்னுடைய சேம் இது சேம் அதுதான். ஸ்பெகுலேஷன்ஸ் தான். ஏன்னா வர எல்லா ஆர்டிகளும் பார்த்தீங்கன்னா லண்டன் பிளேயர் அப்படிதான் வருமே தவிர ஆர்சனல் பிளேயர்னு வராது, இல்ல வராது. ஆப்பிரிக்கன் பிளேயர் அந்த மாதிரியும் வராது. எதுவுமே வராது. அஹ், அஹ், எனக்கு அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங். டேய் ஒன்று எழுதுறீங்கன்னா தாமஸ் பார்ட்டேன்னு எழுதுங்க, இல்ல ஆர்சனல் பிளேயர்னாவது எழுதுங்க. ஸோ ஓகே, வி ஆர் கிளியர் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது மொத்த டீம் மொராலே டவுன் ஆக்கிடும் ப்ரோ, சப்போஸ் இது ஆமாமா உண்மையா கண்டிப்பா இருந்துச்சுன்னா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம எப்பயுமே சொல்றது, ஆர்சனல் இஸ் அ கிளப் ஃபியூச்சர் ஆஃப் கிளாஸ். இதுவுமே ஒரு ரெப்புடேஷனே ஒரு மாதிரி வந்து பிளாக் மார்க் மாதிரி ஆயிடும். அடுத்த ஆமா. வர பிளேயர் எவனா இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இதுக்கு கிளப்புக்கு நம்ம அசோசியேட் பண்ணணுமாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. எனக்கு எனக்கு அதுதான் இன்னொரு விஷயமும் எனக்கு அதான் தோணுது. இவன் எவ்வளவு நல்லா ஆடினாலுமே இந்த சீசன் எண்ட்ல இவன் வந்து இந்த ஒரு ஒரு மென்டலி வந்து ஒரு மாதிரி ஆஸ் அ கிளப் ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி இதுவா இருக்குல்ல. இப்ப ஏன்னா நம்ம ஃபேன்ஸ்லயே நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஆர் காலிங் ஹிம் ரேபிஸ்ட், அவனை வந்து ஆமா. அகேன்ஸ்டா போறதுதான் நிறைய பேர் இருக்காங்க. லைக் அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் ஜென்ரலா பீப்புளுக்கு தோணும் சொன்ன மாதிரி. சோ ஆமா. அதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர கிரே கூட கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான ஏரியா, அது அதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. சோ ஆமா. தெரியல, பட் ஹி சீம்ஸ் டு ஹேவ் த ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் த கிளப் விச் அகைன் ஐ டோன்ட் நோ. ஆமா. அதுதான் கொஞ்சம் ப்ரோ சர்ப்ரைசிங்கா இருக்கு. இது சும்மா போன வாரம் வந்த ரூமர் இல்ல ப்ரோ, இது ஆமாமா 2 டூ சீசனா த்ரீ போயிட்டு இயர்ஸா இருக்கு, 2 ப்ரூ 3 ஆயிட்டு இருக்க சீசனா போயிட்டு இருக்கு. ரூமர். ஸோ அவனை
இன்ஜுரியில இருந்தப்போ அவனுக்கு நம்ம பிசியோலாம் அனுப்பி வச்சிருக்கோம் ஆப்பிரிக்காவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆட்கள் அவன் வின் அட் எனி காஸ்ட்ன்றது வந்து ஓகே, ஆன் த பிச் அது ஓகே, பட் நாட் இந்த ஆஃப் த மாதிரி இல்ல. பிச். அப்சல்யூட்லி ஸோ ஐ அக்ரி வித் யூ. அது வந்து ஏற்றுக்க முடியாது. ஆர்சனல் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கடைசி 10 வருஷத்துல ஃபேன்ஸ் ஆனதுக்கு காரணமே நம்ம எதுவும் ஜெயிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி ட்ரெடிஷன் அந்த கிளாஸ் கல்ச்சர் ம். அதுக்கு தான் ஃபேன். இதை அப்சல்யூட்லி. வந்து அப்படியே எல்லாத்தையும் துவம்சமாக ஆக்குற மாதிரி ஒரு ஆமாமா, மேட்ரு இருக்கு. கண்டிப்பா நம்மளே நம்ம ஷூட்டிங் ஆர்சல்ஸ் இந்த ஃபுட் மாதிரி ஆயிடும் அது டோட்டலா. ஸோ ஹோப்ஃபுல்லி தாமஸ் பார்ட்டே ட்ராவல்ஸ் டுமாரோ அண்ட் பிரேக்ஸ் டவுன் ஆல் த ரூமர்ஸ். அவன் ட்ராவல் பண்ணி அதர்வைஸ் ஹி இஸ் நாட் தி ஒன்லி பர்சன் ஸ்டேயிங் பேக் இன் லண்டன். ஆமாம். ஸோ அதுதான், அது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இருக்கணுங்கிறது ஆமாம் தான். பட் ஆமாம் அது நான் எங்கள் பாட்காஸ்ட் நிறையாவே, அதனால தான் எனக்கு அவன் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கூட எனக்கு ஆஸ் அ பிளேயர் ஐ எனக்கு லவ் ஹிம். சுத்தமா இதுவே இல்லை. எனக்கு ஆமாம் உடன்பாடே எனக்கு கிடையாது கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ல. ஆமாம் இதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க. ஆமா, அவன் ஒரு உத்தமன், நாங்கள் கிளப்பா தாமஸ் பாட்டியை நாங்கள் பேக் பண்ணுறோம் கான்ட்ராக்ட் அப்படி சொல்லிட்டு அப்சல்யூட்லி. பண்ணால் எனக்கு ஓகே. ஆனால் அது எதுவுமே கிளியர் பண்ணாமல் கொடுக்குறதுலாம் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. சரி, எனக்கு அதான் சுத்தமா உங்களோட கிடையாது. பாயிண்ட் ஆஃப் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு அதுக்கு தான் நான் மெயினாக லுக் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பார்ட்டே வந்து ஸ்பெயின் போகிறானா, ஏன்னா எது இருக்குல்ல, அவன் அங்கே போனாலே அரெஸ்ட் பண்ணுவான்ற மாதிரி தான் பேசுறானுங்க. ஆமாமா, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் எனக்கும் அதனாலதான் என்னடா எந்த இன்ஸ்டன்ஸ்லயுமே ஸ்பெயினுக்கு போற மாதிரியான ஒரு விஷயம் வரமாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் நமக்கு போயிட்டு வரல. இருக்கு. கரெக்ட். போனாட்டி நம்ம செவியா ஆடி இருப்போம். ஆனால் செவியா அப்போ அவன் இன்ஜுரி ஆயிட்டான், இன்ஜுரி உண்மையிலேயே அவன் ஆயிடும். இன்ஜுரி ஆயிட்டான். ஸோ ம். அதனால அப்போ போக முடியல. ஸோ அதான் பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்றானுங்க அப்படின்றது. எனக்கு முன்னூறு என்னன்னா, நம்ம வி கேன் ஃபினிஷ் டாப் டூ இஃப் பார்சலோனா ட்ராப் பாயிண்ட்ஸ். ஆமாமா, ஆமா. நம் ஆனால் கோல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பார்சலோனா அவங்களாம் நாளைக்கு கோல் அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்களே. ஆமாம் பார்சலோனா ட்ராப் பண்ணால் நம்ம ஜெயிச்சா ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருப்போம். ஆனால் கோல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம கோல் ஓரளவு ஸ்ட்ராங் டிஃபரன்ஸ் டீம் வந்து தான் ஃபீல் பண்ணணும்னு அவங்களுக்கு நினைக்கிறேன். இல்ல இல்ல கோல் டிஃபரன்ஸ் வாய்ப்பே இல்ல. அவங்க இல்ல ஆக்சுவலி க்ளோஸ் தான். அவங்களுக்கு 15, நம்மளுக்கு 12 கோல் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங் டீம் ஃபீல் பண்ணுவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா டாப் டூ ஃபினிஷ் பண்ண ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ப்ரோ. டாப் ஃபினிஷ் பண்ண வேண்டியதானே அட்வான்டேஜ். 2 செகண்டுக்கு டாப் அட்வான்டேஜ் இருக்கு. டாப் டூ அவங்க ஓ, ரெண்டு ஓகே. பேருக்குமே வந்து நாக் அவுட்ஸ் எல்லாமே செகண்ட் லெக் ஹோமில். ஹோம்ல. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நமக்கு யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா அட்வான்டேஜும் தேவை தான் ப்ரோ. ஸோ கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ஓரளவு ஸ்ட்ராங்கான டீம் ஃபீல் பண்ணுவோம் தான் நினைக்கிறேன் நான். மேபி ஹவர்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் இல்ல. அவன் வந்து படுத்துட்டான் பாவம். எதுவும் செய்ய முடியாது ஆமாம் இதுக்கு மேல அவன. ஆமாம் ஸோ அதான் பார்ப்போம். நான் மெயினாக நாளைக்கு லுக் ஃபார்வர்ட் பண்ணுறது ஆன் த பிச்சில்ப்பா, ஸ்குவாடில் இதை ரெஃபரன்ஸ் பண்ணி பார்ப்பேன். ஒரு 75 காலையில மினிட்ஸ். எந்திரிச்சு பாப்பேன். அவன் பேர் அதான் வந்து ஸ்குவாட் லிஸ்ட்ல இல்ல. அந்த இந்த மாதிரி நம்ம ஆட்கள் ட்விட்டரில் போட்டுருவானுங்க ப்ரோ, 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் முன்னாடியே தாமஸ் பார்ட்டே நாட் டிராவலிங் டு மொத்தமா ஸ்பெயின் அப்படின்னு கண்டிப்பா போட்டுருவானுங்க. ஆனா ஜிரோனா போட்டானுங்கன்னா. டீம்னு பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு வந்து நிறைய ஃபெமிலியர் ஃபேசஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலா. இந்த போலோ கசனிகா தான் கோல் கீப்பர், ஸ்பர்ஸ்க்கு ஆடிட்டு ஆமாம் இருக்கான். பர்சாடி, பிளிண்ட் இருக்கான். டான்ஜுமா, அர்னோ டான்ஜுமா இருக்கான். இவன் அது பேர் என்னது பிரைன் ஜில் இருக்கான். டானி வேண்டபிக்கு. ஆண்டபீக் இருக்கான். நீ ஆஸ்பிரியா சொன்னி, அவனுமே வந்து ஆஸ்பிரியாவுமே வந்துட்டு விங்கர் ஆடுவான், இதுவும் ஆடுவான். ஆமாம் அதுக்கப்புறம் இன்னும் 2 3 பேர் கூட பார்த்தேன் பிளிண்டு நான். பிளிண்டு இருந்தான், நம்பால பிளிண்டு பிளிண்டு. பிளிண்டு இருந்தான், பிளிண்டு இருக்கான். ஆமாம் அதான் இவங்க இவருமே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 8வதுல தான் இருக்காங்க. அவங்க ரீசெண்ட் ஃபார்மே ரொம்ப சூப்பர் ஆளா இல்ல. கடைசி 5 கேம்ல வந்துட்டு 3 கேம் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 கேம்ஸ் தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆமா, லாஸ்ட் 2 கேம்ஸ் ரயோ வெலக்கானோட தோத்துருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக்ல மிலானோட தோத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிரோனாவோடய லீக்ல சாரி செவியாவோடய லீக்ல தோத்துருக்காங்க. ஸோ கடைசி 5 கேம்ல ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர் நாட் இன் கிரேட் ஃபார்ம். பட் ஆனா ஆமாம் நம்ம எந்த டீமை ஃபீல் பண்ண போறோங்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பிளஸ் தே ஹேவ் ஹோம் அட்வான்டேஜ். அது வந்து ஆமாம் எதுவுமே ஸ்பானிஷ் டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஹோம்ல விளையாடுறப்ப வந்து நம்மளே அந்த லான்ஸோட ஆடுறப்ப நம்ம பார்த்தோம். அது போன சீசன் ஆமாம் எப்படி வந்து பிரெஞ்சு டீமா இருந்தாலுமே அவங்க எப்படி எவ்வளவு டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு. ஸ்பானிஷ் டீம் ஆமாம் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பா அந்த ஹோம் அட்வான்டேஜ் பெருசா இருக்கும். ஸோ நீ எந்த மாதிரி டீம் போகும்னு எதிர்பார்க்குற இந்த மேட்சுக்கு? கோல் கீப்பர்ல ஆரம்பிச்சு பார்ட்டி இருக்கணும் டெஃபினெட்லி. ஸ்குவாட்ல. அது அது ஒரு முக்கியமான ஆமாம் ஒரு பேசிக் ஆமாம் ரிக்குவயர்மெண்ட் ஆயிடுச்சு இந்த பாயிண்ட்ல. நெட்டோ ஷுட் ஸ்டார்ட் ப்ரோ. எனக்கு எஃப்ஏ கப்லேயே நெட்டோ ஸ்டார்ட் பண்ணாதது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான் எனக்கு. ஆஸ் அ பிளேயராக வந்து நம்ம அவனை மதிக்க ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் இல்லைன்ற அவன. எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நெட்டோ வாங்கி வச்சுட்டு இத்தனைக்கும் அவன் போன சீசன் போன்மத்துக்கு ஸ்டார்டிங் டீம் கீப்பர் ப்ரோ. அவன் ஆமா ஆமா 38 மேட்ச் ஆடி இருக்கான். நல்ல ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பார்சலோனாக்கெல்லாம் ஆடி இருக்கான் அவன் நெட்டோ. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சொத்த கிடையாது. ஓகே வயசாயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது அவனை இறக்கி விட்டுருக்கணுன்றது தான் என்னோட ஃபீலிங். இல்லைன்னா அவனை சும்மா வாங்கி ரிட்டையர்மெண்ட்டை. வாங்கினப்பவே கப்டைன்னு தெரிஞ்சுதானே வாங்கினோம். ஆமாம். ஸோ அட்லீஸ்ட் நாளைக்காவது ஸ்டார்ட் பண்ணணும் அவன். நெட்டோ ஸ்டார்ட் பண்ணணும். மேபி நல்லா இருக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆமாம் காட்டணும். பட் நீ சொன்ன மாதிரி ஆமாம்
டாப் 2 ஃபினிஷ் பண்ணணுங்கிற மோட்டிவோட ஆடினாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நெட்டோ ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பட் இட் வுட் பி நைஸ் ஃபார் him டு ஸ்டார்ட். ஆமா, MLS கன்ஃபார்மா ஆடுவான், ஏன்னா அடுத்து 3 ஆமாமா, மேட்ச் ஆட அடுத்த முடியாது. மேட்ச் இல்ல, கரெக்ட், MLS ஆமா, ஆடுவோம். கிவியார் ஆடுவான் கன்ஃபார்மா. ஒரு சென்டர் பேக் ஆடுவான் கிவிஆர், இன்னொருத்தன் கண்டிப்பா ஆடிதான் தீரணும். சலீபா ஆட ஆமா மாட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேப்ரியல் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஆமா தெரியல, சலிபா கேப்ரியல் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. ரைட் பேக் யாரு, டிம்பரா இல்ல வேற யார்? டிம்பர் தான் இருக்கான், யாரும் வேற இல்ல, யாரு இருக்கா ரைட் பேக்? யாரும் வேற இல்ல, யாருமே இல்ல. பார்ட்டி. பார்ட்டே பாப்போம். அப்படி பார்ட்டி போகல, டிம்பர் ஆடினானா வீக்கெண்ட் வந்து சிட்டியோட பார்ட்டி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, வீக்கெண்டோட பார்ட்டே, ரைஸ், ஓடிகார்ட் கன்ஃபார்ம் ப்ரோ. ஆமா ஆமா, மிட்ஃபீல்டு midfield. அது நம்ம யோசிக்கவே தேவையில்ல. as long as they three are fit, அவங்க 3 பேர் தான் சிட்டியோட கன்ஃபார்மா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேம் மிட்ஃபீல்டு மிட்ஃபீல்டு மெரினோ ஃபிட்டா இருந்தா அவன் ஆடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு ஜார்ஜினியோ ஜார்ஜினியோ. ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆமா, ஜார்ஜினியோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜார்ஜினியோ ஜார்ஜினியோ ஆடுவான். ஒன்னேரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெனேரி டெஃபினெட்லி. ஆமா ப்ராபப்ளி ரைஸ் இல்லாட்டி மெரினோ ஆடுவான்னு நினைக்கிறேன். ஓவரா ரொம்ப ஆமா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி ரைஸ் கொஞ்ச நேரம் ஆடிட்டு மெரினோ கொஞ்ச நேரத்துக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அதான். ஆமா. அண்ட் ஃப்ரண்ட் த்ரீ வந்து எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் த்ரீ வந்து ஸ்டெர்லிங் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லிங் ஒன்று உண்டு கன்ஃபார்மா. ஒன்னு ஸ்டெர்லிங், இன்னொன்னு வந்து மார்டினெல்லியும் ட்ரொசாடும் வந்து 60-30 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆமா, வந்து ஐ வுட் பி ஐ திங்க் மேபி ஒரு பட்லர் ஓடேஜி இல்லாட்டி காவியா ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதுல, இந்த மேட்ச்ல. வாய்ப்பு கொடுக்கலாம் bro. இதுக்கு மேல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஏன்னா கிடைக்காது. ஆல்மோஸ்ட் 99% நம்ம த்ரூ தான், unless we lose 7-0 or ஆமா 8-0 ஆமா அந்த ஆமா மாதிரி. ஆமா. அது So, நிறைய விஷயம், ஆமா 4-5 விஷயம் நடக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம இதுதான். ஆமா ஸோ அதான் ஐ திங்க் திஸ் வுட் பி த ஸ்டார்டிங் லைன் அப். இல்லை மேபி கபியா இல்லாட்டி பட்லரோட ஸ்டார்ட் பண்ணாலும் 60-30 தான் இருக்கும். ஹாவர்ட்ஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஆமா ஸோ ஆமா. இதான் ஸ்டார்டிங் லைன் அப். ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் நான் வந்து 2-1 போறேன். ஓகே, நான் வந்து 1-1 போறேன். ஸோ இதுதான் மக்களே எங்களுடைய ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். உங்களுடைய ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்புறம் உடனே நெகட்டிவா இருக்கான் அப்படின்னு வந்து கமெண்ட் போடாதீங்க. கமெண்ட் போடு. கூடவே நாங்க வேற ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்ல உங்களுக்கு காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் போடுங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். இன்னொரு டீம் வந்து சந்திக்கும் ஜிரோனாவோட ரிவ்யூல. தேங்க்ஸ் a lot ஹேமந்த். ஹேவ் a great day. ஆமா, அதான் ப்ரோ, we are looking at you Arsenal tomorrow. பாப்போம். Thank you guys. Take care. Bye.